வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. காவிரி பாசன பகுதியில் நெல் உற்பத்திக்கு மண் சார்ந்த பிரச்சினைகளாக மண் அமைப்பும் நதிநீர் ஓட்டமும் ஒன்றிணைந்துள்ளது. அந்த வகையில் சில இடங்களில் மண்ணில் சில வேறுபாடுகள் உள்ளன. குறிப்பிட்ட பகுதிகளில் துத்தநாக சத்து பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனை முறையாக சரியான அளவில் துத்தநாக சத்தினை அடியுரமாக இடுவதன் மூலமும் சரியான சில வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் காவிரி பாசன பகுதியில் நெல் உற்பத்திக்கு மண் சார்ந்த பிரச்சினைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் காட்டுத்தோட்டம் மண் மற்றும் நீர் மேலாண்மை ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆ. சரவணன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், அதாவது காவிரி டெல்டா பாசன பகுதியில் நம்ம முக்கியமாக சாகுபடி செய்யப்படுகிற நெல் பயிரில் ஏற்படுற மண் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ களிமண் அதிகமாக உள்ள பகுதியில் நம்ம குருவை தாளடின்னு தொடர்ந்து சாகுபடி பண்ணும்போது தண்ணி எளிதாக வயலிருந்து வடிகட்ட முடியலை. அப்போ அந்த வடிக்க முடியாத சூழ்நிலையில் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துத்தநாக பற்றாக்குறைன்னு ஒரு முக்கியமான அறிகுறி வரும். இந்த துத்தநாகங்கிறது பயிர் உணவுச்சத்து, நம்ம 20க்கு உட்பட்ட பயிர் உணவுச்சத்துக்களை நம்ம நிர்ணயம் பண்ணியிருந்தாலும் இந்த துத்தநாகங்கிறது ஒரு நுண்ணூட்ட பற்றாக்குறை. இது தொடர்ந்து தண்ணீர் தேக்கி நெல் சாகுபடி பண்ணுறதுனால இந்த துத்தநாக அயனி மாற்றங்களில் ஈடுபட்டு பயிர்களுக்கு கிடைக்காமல் போயிடுது. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனை பெரும்பாலும் தாளடி பயிரில் வரும். குருவையில் நம்ம காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தண்ணி விடுறதுனால குருவையில் இந்த பிரச்சனை வராது. ஆனால் தாளடியில் டெஃபினட்டாக இந்த துத்தநாக சத்து பற்றாக்குறை வரும். இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம இப்போதைக்கு உள்ள சிபாரிசு என்னென்னா, ஒரு ஹெக்டேருக்கு இல்லைன்னா ஒரு ஏக்கருக்கு 10 கிலோங்கிற அளவில் துத்தநாக சல்ஃபேட்டை அடி உரமாக போட்டு மடக்கி ஒரு நடவுக்கு முன்னாடி அடி உரமாக போடுறது ஒரு சிபாரிசு இருக்குது. இல்லை நமக்கு அந்த நடவு சமயத்தில் துத்தநாக சல்ஃபேட்டு போட முடியலை, ஆனால் இந்த அறிகுறி ஒரு நட்ட ஒரு 25-30 நாளையில் அறிகுறிகள் தென்படுதுன்னா 0.5% துத்தநாக சல்ஃபேட்டு கரைசல் தயார் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரேயர் மூலயமா கைத்தெளிப்பான் மூலயமா சாயந்தர நேரத்தில் தெளித்து அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணலாம். இது ஒரு முக்கியமான நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும். அடுத்து இரும்பு சத்து அதிகமாகிறதுனால உள்ள பிரச்சனை, அயன் டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவோம். இதுவும் இந்த தாளடி பயிரில் வரும். இந்த இரும்பு சத்தானது மண்ணில் உள்ளது தண்ணீர் தேக்கி வச்சு சாகுபடி செய்யும்போது கரையுறக்கூடிய தன்மை அதிகமாகி ஃபெரஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இரும்பு சத்தானது அதிகமாக பயிருக்கு கிடைக்கும். பயிருக்கு எதை எடுக்கணும்னு இல்லைங்க, தூருக்கு பக்கத்தில் எந்த அயனி இருந்தாலும் அதை எடுத்துக்குது. அப்படி எடுக்கும்போது அதிகமாக இரும்பு சத்தை உள்ளே எடுத்ததுனால இரும்பு சத்து அதிகமான உள்ள பிரச்சனை வரும். அப்புறம் 3வது பிரச்சனை, இது பெரும்பாலும் என்ன, இதுக்கு நிவர்த்தி முறை என்னென்னா, தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் வடிகட்டி காய்ச்சலும் பாய்ச்சலமாக கொண்டு போகணும். வெடி போட்டதுக்கப்புறம் தண்ணி விடணும். அப்படி வரும்போது இந்த இரும்பு சத்து பற்றாக்குறை அதிகமாக உள்ள நச்சுத்தன்மை, இரும்பு சத்துடைய நச்சுத்தன்மை குறையும். இது இல்லாமல் அந்த அக்ரி லைம்னு சொல்கிற சுண்ணாம்பு அதையும் போடுறதுனாலையும் மண்ணுக்கு வேருக்கு காற்றோட்டங்கள் கிடைச்சி இந்த இரும்பு சத்து அதிகமாக உள்ள நச்சுத்தன்மையை குறைச்சிடும்.
அடுத்து 3வது பிரச்சனையை நம்ம சொல்கிறது H2S இன்ஜரின்னு சொல்லுவோம். சல்ஃபைடு அதிகமாக உள்ள நச்சுத்தன்மை. சல்ஃபைடு அதிகமாக வர்றதுக்கு 2 காரணம். ஒன்று, கிரவுண்ட் வாட்டரை, நிலத்தடி நீரை நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது கீழே உள்ள சல்ஃபேட்டு சத்து கரைஞ்சி அது மேலே வரும்போது அது சல்ஃபைடாக மாறுது. இந்த மாதிரி வரும்போது இந்த தண்ணியை வச்சு நம்ம பயிருக்கு நீர்ப்பாசனம் பண்ணும்போது வேர்கள் நல்லா அழுகிரும். வேர் பிடுங்கி பார்த்திங்கன்னா கருப்பாக தெரியும். வேர் அழுகி இந்த சல்ஃபைடு நச்சுத்தன்மையினால் வேரெல்லாம் அழுகி போகிறதுனால மற்ற சத்துக்களை உள்ள பயிர் எடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அது ஒரு பற்றாக்குறை. இதுக்கு நம்ம என்ன சிபாரிசாக சொல்கிறோன்னா, பெரும்பாலும் தண்ணியை ட்ரைன் பண்ணாலே போதும். தண்ணியை வடிகட்டினாலே இந்த இது குறையும். அப்புறம் நிலத்தடி நீரை நம்ம கோடை சாகுபடிக்கு கீழேருந்து எடுக்கும்போது அது இந்த சல்ஃபைடுன்னு சொல்கிற கந்தக சக்தி அதிகமாக எடுத்துகிட்டு வரும்போது அதை என்ன பண்ணோம், நேரடியாக வயலுக்கு விடாமல் கொஞ்சம் சுற்றிலும் வாய்க்கால் மூலியமாக கொஞ்சம் தூரம் அதை விட்டு அந்த கந்தக சக்தி ஆவியாக்கிட்டு அப்புறமா நம்ம நெல்லுக்கு பாய்ச்சினோம்னா இந்த சத்துக்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இந்த புதாத்து பகுதியில் நம்ம மண்ணில் உள்ள பிரச்சனைகள்னு பார்க்கும்போது களி துகள்கள் கம்மியாக இருக்கிறதுனால பயிர் உணவு சத்துக்களை தக்க வச்சிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது. அதில் முக்கியமாக தலைச்சத்து பராமரிப்பும் சாம்பல் சத்து பராமரிப்பும் ரொம்ப முக்கியமானது. என்னென்னா இது ரெண்டும் எளிதாக தண்ணியில் கரைஞ்சி போகக்கூடிய உணவு சத்துக்கள். இப்போ தலைச்சத்தை மொத்தமாக ஒரே முட்டா போட்டாலோ இல்லை அளவுக்கு அதிகமாக போட்டாலோ தண்ணியில் ஈஸியாக கரைஞ்சி இது கழித்துகள்கள் மண்ணில் கம்மியாக இருக்கிறதுனால மண்ணில் தக்க வைக்கிற தன்மை குறைச்சலாக இருக்கும். அது நாங்கள் கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அந்த அயனிகளை தன்னோட வசதி ஈர்த்து வைக்கக்கூடிய தன்மை இந்த புதாத்து பாசன பகுதியில் கம்மியாக இருக்கிறதுனால இது வடியக்கூடிய நீரின் மூலமாக எல்லா சத்துக்களும் வெளியேற வாய்ப்பு இருக்குது. இது தலைச்சத்துக்கும் சாம்பல் சத்துக்கும் பொதுவான ஒன்று. இது அல்லாமல் இந்த களி மிக குறைவாக இருப்பதனால இந்த பகுதிகளிலையும் துத்தநாக பற்றாக்குறை அதிகமாக இருக்கும். அதனால் எப்போ தாளடி சாகுபடி பண்ணாலும் சரி, சம்பா சாகுபடி பண்ணாலும் சரி, முதல்ல ஒரு ஹெக்டேருக்கு 25 கிலோ அல்லது ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்ஃபேட்டை அடியுரமாக போட்டு நடுறதுக்கு முன்னாடி அடியுரமாக போடணும். தலைச்சத்தை முடிஞ்ச வரைக்கும் பிரித்து கொடுக்க பார்க்கணும். இப்போ ஒரு 100 கிலோ சிபாரிசு பண்ணுறோம் அப்படின்னா அந்த 100 கிலோவில் ஒரு 3-4 டைமுக்கு அதை பிரித்து கொடுக்க பயிர் வளர்ச்சிக்கு ஏற்ப நடும்போது அடியுரம், அப்புறம் நட்ட ஒரு 15-20 நாளையில் தூர் கட்டுற சமயம், அப்புறம் தண்டு உருள்ற சமயம், அப்புறம் பூ வர்ற சமயம், இப்படி ஒரு 3-4 முறையாக அதே அளவை பிரித்து கொடுத்தோம்னா தலைச்சத்தினுடைய உபயோகத்திறன் அதிகமாக இருக்கும், தலைச்சத்தினுடைய பலன் அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம அந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டன்றது கடலோர மணற்பாங்கான இடத்தையும் உள்ளடக்கி இருக்குது. அதில் சலைனிட்டின்னு சொல்கிற மண்ணினுடைய உவர்த்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த உவர்த்தன்மை அதிகமாக இருக்கிறப்போ பெரும்பாலான பயிர்கள் சாகுபடி பண்ண முடியறதில்ல. அதுக்கப்புறம் கலர்த்தன்மைன்னு ஒன்று இருக்குது. கலர்த்தன்மைங்கிறது மண்ணில் உள்ள எல்லா அயனியை விட சோடியம்ங்கிற ஒரு அயனி அதிகமாக போணுச்சுன்னா கலர்த்தன்மை அதிகமாக வரும். இந்த கலர்த்தன்மையை தாங்கி பயிர்கள் வளர்கிறதுல சிரமங்கள் அதிகமாக இருக்கும். இதுக்கு தான் அதை நம்ம ரெக்ளமேஷன் சொல்லுவோம். அதை எப்படி சீர்திருத்துறது அப்படின்னு. இதை தாங்கி வளரக்கூடிய பயிர் வகைகளை தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணலாம். உதாரணத்துக்கு பருத்தி பயிர் தாங்கும், கரும்பு ஓரளவுக்கு தாங்கும், நெல் ஓரளவுக்கு தாங்கி வளரும். நெல்லுலேயும் சில ரகங்கள் அதிகமாக தாங்கும். இப்போ திருச்சி வேளாண்மை கல்லூரியிலேருந்து திருச்சி 2, திருச்சி 3ங்கிற நெல்லெலாம் விட்டுருக்காங்க. அந்த நெல் ஓரளவுக்கு தாங்கி வளரும். இல்லை இந்த நிலத்தை முதல்ல மண்ணை சோதனை பண்ணி பார்த்து கலநிலம் தான் தெரிஞ்சதுன்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவு ஜிப்சங்கிறது ஒரு கால்சியம் சல்ஃபேட்டுன்னு சொல்கிறது. அதை மண்ணில் கலந்து தண்ணி நிறுத்தி ஒரு 2-3 நாளைக்கு தண்ணி நிறுத்தி இந்த ஜிப்சம் உப்பு ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வெளியில் வரக்கூடிய சோடியம் அயனியை வெளியேற்றி மண்ணை நல்ல மண்ணாக திருத்தலாம். அதை எல்லாமே நம்ம இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் ஜிப்சம் பொது பரிந்துரையாக இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். உங்களுக்கு அருகாமையிலே ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, நீடாமங்கலத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது, சிக்கலில் வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது, தஞ்சாவூரில் இணை வேளாண்மை அலுவலகத்துக்கு பக்கத்திலேயே மண் மற்றும் நீர் ஆராய்ச்சி மையம் இருக்குது. அங்கேருந்து தான் நாங்கள் இந்த ஆராய்ச்சிகளை பண்ணிகிட்ருக்குறோம்.
அதனால் உங்களுக்கு எந்த நேரத்தில் இந்த மண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தாலும் இங்கே வல்லுநர்கள் இருக்கிறோம். ஆடுதுறையிலையும் சரி, இங்கே தஞ்சாவூர்லேயும் சரி, எப்போ வேணால் உங்களுடைய குறைகளை கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குறை நிவர்த்தி பண்ணி மகசூலை பெறுவதற்கு உதவியாக இருப்போம் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மேலும் விவரம் பெற பேராசிரியர் முனைவர் ஆ. சரவணன் அவர்களை 09443954868 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.